இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமான சூழ்நிலை. இதற்கு நடுவில் இந்த கூட்டத்திற்கு பொதுக்குடிக்கு செல்ல முடியுமா என்கிற மிகப்பெரிய வினா எழுப்பப்பட்டு சென்றே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பிடிவாத எண்ணம் ஒருபுறம் தலைதூக்க, இந்த நிகழ்ச்சியை நம்முடைய இளைஞர்கள், அருமை சகோதரர்கள் ஒரு வேட்கை உணர்வோடு உருவாக்கி இருக்கிற காரணத்தினாலே என்ன பேச போகிறான், தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வர இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் நிறைந்த கருத்துக்கள் எவை, இன்றைக்கு பல்வேறாக வியூகங்கள் அமைத்து நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய தேர்தல் நடவடிக்கைகள் என்ன, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தமிழக அரசியலிலே ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன, இவைகளை எல்லாம் தொகுத்து எப்படி பேசப் போகிறான் என்கிற கருத்துக்களை உள்வாங்குவதற்கு பொதக்குடியிலிருந்து அல்ல, பொதக்குடியை சுற்றியுள்ள வட்டாரங்களில் இருந்தும் நமது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாவட்டங்களை எல்லாம் தாண்டி அருமை சகோதரர் அப்துல் காதரை போன்றவர்கள் துபாயிலிருந்து இதற்காக பயணித்து வந்து இந்த கூட்டத்திலே கலந்துவிட்டு திரும்பவும் துபாய் செல்ல இருக்கக்கூடிய நிலையெல்லாம் எனக்கு தெரியும். எனவே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்கிறேன், உங்களிடத்திலே என்னுடைய கருத்துரைகளை எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னார். ஏதோ எத்தனையோ பல கூட்டங்கள் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பேசக்கூடிய பேச்சுக்களின் வரிசையிலே ஒன்று என்று நான் எண்ணவில்லை. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அருமை சகோதரிகள் இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய பொதக்குடி கிளை மிக அழகாக செய்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் தலைவர் அருமை அண்ணன் ஜலால் அவர்களும் மாவட்ட செயலாளர் மொய்தீன் அடிமை அவர்களும் அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் அருமை சகோதரிகள் இக்பால் அலி, சாதிக் போன்றவர்கள் எல்லாம் முழுமையான தன்னுடைய உழைப்பை தந்து அருமை சகோதரர் அப்துல் சமது உட்பட இன்னும் தான் தனித்தனியாக பெயர் குறித்து சொல்லுவதை விட ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய கவலை உணர்வால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்கிற வகையில் ஆர்வத்தோடு உருவாக்கி இருப்பதற்கு அவர்களுக்கெல்லாம் நான் மனமுவந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பொதக்குடி ஜமாத்தை சார்ந்த பிரமுகர்கள், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஆர்வமிக்க பிரமுகர்கள், பிரபலர்கள், அருமை தம்பிமார்கள், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற வகையிலே நான் அவர்களுக்கெல்லாம் நான் பாராட்டுதல் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் நேரம் முழுமையாக அரசியலை பற்றிய கருத்துக்கள் தான் தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலே நீங்கள் அமர்ந்திருப்பதும் எனக்கு நன்றாக தெரியும். தத்துவார்த்த கருத்துக்களையும் சமுதாயத்தினுடைய சீர்திருத்த கருத்துக்களையும் இங்கே எடுத்துச் சொல்வதற்குரிய மேடை அல்ல என்பதும் எனக்கு நன்றாக புரியும். ஆனாலும் கூட அருமை சகோதரர்களே, சகோதர சமுதாயத்தவர்களும் பல பேர் இங்கே அமர்ந்திருக்க, ஆங்காங்கே வீதிகளிலே நின்று என்ன பேசப்படுகிறது என்று பலதரப்பு மக்களும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முகவுரையாக ஒரு கருத்தினை மாத்திரம் நான் வித்திட்டு வைத்து நான் தொடர விரும்புகிறேன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்கிற ஒரு பேர் இயக்கம் ஏதோ நாட்டிலே எத்தனையோ ஜாதி கட்சிகள் இருக்கின்றனவே, அதே போல இதுவும் ஒரு ஜாதி கட்சி என்று தயவு செய்து யாரும் எண்ணமிட வேண்டாம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பேர் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் 3 அடிப்படை கருத்துக்களை அடித்தளமாக
இயக்கமாக கொண்டு தோற்றுவித்தார்கள். அதைத்தான் நம்முடைய முஸ்லிம் லீக்கினுடைய பதிப்பக அறக்கட்டளையினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மில்லத் இஸ்மாயில் அவர்கள் குறிப்பாக உங்களுக்கு உணர்த்திவிட்டு சுருக்கமாக தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு ஜாதி கட்சி அல்ல. இதனுடைய அடித்தள கொள்கை என்னவென்று சொன்னால், இந்தியாவினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டை பேணி காக்க வேண்டும். அவன் இந்தியனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் தலைத்தோங்க செய்ய அத்தனை வழிகளிலும் பாடுபட வேண்டும். மூன்றாவது, சிறுபான்மை மிக முக்கியமாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கலாச்சார தனித்தன்மையை பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த மூன்று அடித்தள கொள்கையை கொண்டுதான் முஸ்லிம் லீக் பேர் இயக்கம் இந்த நாட்டிலே தோற்றுவிக்கப்பட்டது. இது ஒரு ஜாதி கட்சி அல்ல. பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய முஸ்லிம் லீக் கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று. அப்படி அல்ல. இந்தியாவுடைய ஒருமைப்பாடு இறையாண்மையிலே முழுமையான தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த உணர்வின் அடிப்படையில் ஜாதி, மதம், சமயம், இனம் என்கிற வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாட்டிலே ஒற்றுமை, பன்முகத்தன்மையை காப்பாற்றி மனித நேயத்தை வளர்த்து மத நல்லிணக்கத்தை தலைத்தோங்க செய்வதற்குரிய நேரிய பண்பாட்டு நெறிமுறைகள் யார் யாருடைய உள்ளத்திலே அடித்தளத்திலே ஆழ்ந்து கிடக்கிறதோ அவர்களெல்லாம் ஒருமித்து சேர்ந்து பணியாற்றக்கூடிய தளம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். கேரளாவிலே ஆட்சியிலே பங்கு கொண்டிருப்பது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அங்கே சட்டமன்றத்திலே சென்று பணியாற்றக்கூடிய பிரமுகர்களில் உறுப்பினர்களில் ஒருவர் ராமன் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சகோதரன். கேரளாவை விடுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் இந்து சமுதாயத்திலே பல்வேறு பிரிவினர்கள், பல்வேறு வகுப்பினரை சார்ந்த பலதரப்பட்ட சமூகத்தினர் இடம் வகிக்கிறார்கள். உறுப்பினர்களாக இடம் வகிப்பது மாத்திரமல்ல, பொறுப்புகளிலும் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு ஏதோ ஒரு கிராமத்திலே, ஒரு பஞ்சாயத்திலே, ஒரு சிறிய குக்கிராமத்திலே இருப்பதல்ல, அல்லது நகரத்திலே இருப்பதல்ல. மாநில அளவிலான பொறுப்பிலும் கூட நம்முடைய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம் லீக்கிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய அமைப்பாளரே திரு ஜீவகேந்திரன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய அமைப்பிலே இருக்கிறார். அதனால் இது ஒரு ஜாதி கட்சி அல்ல. இந்த நாட்டிலே மத துவேஷத்தை உருவாக்கி எப்படியாவது அதிலே அரசியல் லாபம் தேடி மக்களுடைய ரத்த வெள்ளத்திலே சுகம் காணுவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே சில பேர், அரசியல் போர்வையிலும் கூட, அல்லது அமைப்பு ரீதியாக செயல்படுவோம் என்று சொல்லிக் கொள்பவர்களும் கூட அந்த துவேஷ உணர்வை கொஞ்சம் கூட அனுமதிக்காத இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். சொல்லுவார்கள், மத துவேஷத்தை உருவாக்கி முஸ்லிம்கள் கடைகளிலே சாமான்கள் வாங்காதீர்கள், முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியிலே யாரும் போய் பணியிலே ஈடுபடாதீர்கள், இப்படியெல்லாம் துவேஷத்தை கிளப்புவர்களுக்கு மத்தியில் எந்த காலத்திலும் அதற்கு டேக் என்று சொல்லக்கூடிய வகையிலே முஸ்லிம்கள் ஒரு குரலை அப்படி எழுப்புவார்களே, ஆனால் ஒருபோதும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அதை அனுமதிக்காது. இன்றைக்கு துவேஷங்களை கிளப்பக்கூடியவர்கள் பல்வேறு சமூகத்தில் பல்வேறு மதங்களிலே இருக்கலாம். ஏன் முஸ்லிம் சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இடம் கண்டு ஒடுக்கப்பட வேண்டும், சமூக ரீதியாக ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற குரலிலே ஆழமாக அழுத்தமாக இருக்கக்கூடிய இயக்கம் முஸ்லிம் லீக். ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், வசிக்கக்கூடிய இடங்களின் பெயரால், சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தின் பெயரால், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வகுப்பின் பெயரால் மனிதர்களுக்கு மனிதர்
ஏற்றத்தாழ்வு இரக்கம் என்கிற வகையிலே பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய எண்ணம் யாரிடத்தில் இருந்தாலும் அதனை உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய பேர் இயக்கம் முஸ்லிம் லீக். அது ஏதோ இஸ்லாமிய சமுதாயத்தில் மாத்திரம் கேட்காமல் வெளியிலே கேட்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. முஸ்லிம் சமுதாயத்திலே அத்தகைய வக்கிரம புத்தியை கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருப்பவர்களை அடையாளம் கண்டு திருத்தக்கூடிய பணியிலே முஸ்லிம் லீக் ஈடுபடுகிறது. நம்மிடத்திலே தீவிரவாத போக்கு இருக்காது. அகிம்சை வழியிலேயே தொடர்ந்து செல்வோம். செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்து சமூகத்தினரையும் அரவணைத்து செய்வோம். யாருடைய மனதும் புண்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற பணி நமக்கு இருக்கிறது. மற்றவர்களை பண்படுத்தி பார்க்கக்கூடிய இயக்கம் முஸ்லிம் லீக் இயக்கம். புண்படுத்தி பார்க்காது. ஆனால் இதற்கு மத்தியிலே அரசியல் பணியில் எப்படி ஈடுபடுகிறோம்? சமூகத்திலே எத்தனையோ நற்பணிகளை சார்ந்த சேவைகள் இருக்கின்றன. அந்த சேவைகளை செய்வதற்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கு மத்தியில் அரசியலை புறந்தள்ளிவிட்டு சமூக பணி ஆற்ற முடியுமா என்றால் முடியாது. சில பேர் நினைக்கிறார்கள் அரசியலா நமக்கு தேவையில்லை, அது ஒரு சாக்கடை. அரசியலிலே இருப்பவர்கள் எல்லாம் நேர்மையான எண்ணம் கொண்டவர்களாக வாழ முடியாது. அநியாயத்தினுடைய ஒத்த உருவமாக இருப்பது அரசியல். இப்படியெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடியவர்களும் கருத்துக்களை உள்வாங்கி இருப்பவர்களும் ஏராளமான பேர். நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அரசியலில் நேர்மையையும் நியாயத்தையும் கண்ணியத்தையும் கடமையையும் குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய தலைவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நமக்கு பாடமாக இருக்கிறார்கள், நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த முன்மாதிரி வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் அடித்தொற்று பின்பற்றி வரக்கூடிய பேர் இயக்கம் முஸ்லிம் லீக். எனவே அரசியலை புறந்தள்ளிவிட்டு சமூக பணி ஆற்ற முடியுமா என்றால் முடியாது. எனவேதான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தன்னுடைய அரசியல் பயணத்தை சரியான நேர்கோட்டில் எந்த விதமான கீழான விமர்சனங்களுக்கும் இடமில்லாமல் செய்கின்ற காரியத்தை நிதானமாக, அதிரடி வேகத்தில் அல்ல, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற வகையிலே அல்ல, யார் எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளானால் நமக்கென்ன, செல்லட்டும், நம்முடைய வழியை பார்த்து செல்வோம், நமக்கு அதிலே பலனிருந்தால் போதும் என்கிற வக்கிரம எண்ணத்தோடு அல்ல, முஸ்லிம் சமுதாயத்திற்கு மாத்திரம் லாபத்தை தேடக்கூடிய வகையில், அவர்களுக்கு மாத்திரம் அனுகூலத்தை தேடக்கூடிய வகையில் இருந்து சகோதர சமுதாயத்தவர்கள் எப்படி போனால் நமக்கென்ன என்கிற கீழான எண்ணத்தை ஒருபோதும் கொண்டு அல்ல, நேரான நியாயமான நீதிக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையில், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய பணியை தொடர்ந்து அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேர் இயக்கம் முஸ்லிம் லீக். எனவே அரசியல் பணிகளை பொறுத்தவரையிலும் பல பேர் நினைக்கலாம், முஸ்லிம் லீக் வெளிச்சத்திற்கு வெளியிலே வந்து சாலைகளிலே போராடுவதில்லை, வீதிகளிலே இறங்குவதில்லை,